இன்றைக்கி அவரைக்கொட்டையும் வேர்க்கடலையும் சேர்த்து சூப்பரான ஒரு குழம்பு சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ அவரைக்கொட்டையை நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டு குக்கரில் போட்டுக்கோங்க. கொட்டை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதோட 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு அவரைக்கொட்டையை வேக வச்சுக்கோங்க. 3லிருந்து 4 விசில் விட்டிங்கன்னா கொட்டை வந்து நல்லா வெந்துடும். அடுத்து வேர்க்கடலையை கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுடுங்க. அடுத்து கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானது கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் கொஞ்சமும் ஒரு 10 பல் பூண்டும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா மசாலாவை வதக்கிடுங்க. அடுத்து வேக வச்ச அவரைக்கொட்டையை அந்த வேக வச்ச தண்ணியோடய ஆட் பண்ணிக்கோங்க. குழம்ப நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம கொட்டை வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு குழம்ப வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வைங்க. குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு கரைச்ச புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமுக்கு வச்சுட்டு குழம்பு மூடி வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து குழம்பு வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புளி வந்து நல்லா கொதிச்சு அந்த எண்ணெயெல்லாம் செப்பரேட்டாக மேலே மிதக்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலையை தோலெல்லாம் எடுத்துட்டு மிக்சியில் போட்டு ரவை மாதிரி கொஞ்சம் நரன்னு இருக்க மாதிரி பொடி பண்ணிக்கோங்க. அந்த பொடியை 1/2 கப் அளவுக்கு இப்போ குழம்புல சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு சூப்பராக ஒரு குழம்பு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.